உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணது மட்டும் போதாது. அவர் மக்கள் பிரதிநிதியாக இருக்கவே தகுதியற்றவர். நாட் ஓன்லி உதயநிதி ஸ்டாலின், அவர்களுடைய வாரிசு கோட்டாவில் வந்தவர் உதயநிதி ஸ்டாலின். ஒரே நைட்ல எம்எல்ஏ, ஒரே நைட்ல இளைஞரணி செயலாளர், ஒரே நைட்ல துணை முதலமைச்சர், ஒரே நைட்ல அமைச்சரை போல வாரிசு கோட்டாவில் தன்னுடைய தாத்தாவை போல, தன்னுடைய அப்பாவை போல அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸாக இருக்கக்கூடிய ஆர் ராசா மற்றும் பொன்முடி மற்றும் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களான பிரசன்னா மற்றும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக் எல்லாருக்குமே இந்த மாதிரியான பெண்களை இழிவுபடுத்தி ஆபாசமாக பொதுவெளியில் பேசிய வரலாற்றுக்காக சிறை சென்றவர்கள். ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகளிலும், அதாவது சொத்து குவிப்பு வழக்கு போன்ற பல்வேறு வழக்குகளில் ஆர் ராசா போன்றவர்கள்லாம் தண்டனையில் இருந்து வந்தவர்கள். இருந்தாலும் திமுக திருந்துவதே கிடையாது. காவிரியில் தண்ணீர் பிரச்சனையை பற்றி பேச போனவர்கள் தான் தோன்றித்தனமாக பேசுகிறீர்கள். காவிரி பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு முதலில் திமுகவுக்கு அருகதை இருக்கிறதா? நீங்கள் ஆணையம் அமைத்தீர்களா? இல்லை அல்லது நீங்கள் ஆட்சியில் இருந்த போதெல்லாம், மத்தியில் கூட்டணியில் இருந்த போதும் சரி, மாநிலத்தில் இருந்த போதும் சரி, காவிரி ஆணையம் அமைப்பதற்கும் காவிரி பிரச்சனைக்கும் நீங்கள் எத்தனை முறை குரல் கொடுத்திருக்கிறீர்கள்? உங்கள் அரசியல் நாடகத்தை தான் நீங்கள் அரங்கேற்றி இருக்கிறீர்கள். அதன் முத்தாய்ப்பாக நேற்று தஞ்சாவூரில் இங்கே என்ன இருக்கோ அதுதான் வாயில வரும். அதைத்தான் நேற்று மிகவும் அவதூறாக, ஆபாசமாக தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசுவதையே உங்கள் அரசியலாக வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டியவர்கள் உதயநிதி ஸ்டாலினை. உங்க கட்சியில் இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சைதை சாதிக் போன்றவர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போனாங்க, அரெஸ்ட் ஆனாங்க. அவங்களெல்லாம் கட்சியிலிருந்து நீக்கினீங்க இல்லையா, பொன்முடி போன்றவர்களை. அதே போல உதயநிதி ஸ்டாலினையும், ஸ்டாலின் அவர்களும், பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களும் கட்சியின் அனைத்து பதவிகளில் இருந்தும் நீக்க வேண்டும். அதுதான் தமிழக மக்களுக்கு அவர்கள் செய்கின்ற தார்மீகமாக இருக்க முடியும். காழ்ப்புணர்ச்சி என்ன ஏதாவது சோஷியல் மீடியாவில் சித்தரிக்கப்பட்டதா, இல்லை வேற ஏதாவது காரணங்களா? நீங்க எல்லாரும் பத்திரிகையாளர்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். அத்தனை வல்கராக, அத்தனை மட்டமான ஒரு லாங்குவேஜை தொடர்ந்து திமுக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுதான் நேற்று மேடையிலே அவர் செய்திருக்கிறார். கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்குன்றதுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல அவரே அவருடைய வாயால் மாட்டிக்கொண்டார். இதில் காழ்ப்புணர்ச்சி எங்கிருந்து வருகிறது? திமுகவினுடைய வாடிக்கை இது. இது கேவலமான வேடிக்கையாக அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் தமிழக பெண்கள் சார்பாக இன்றைக்கு இங்கே திரண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பெண்கள் டிவிகே சார்பாக செய்திருக்கிறோம். நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் சசிரேகாவாக என்னை தமிழக புரட்சி தளபதி அவர்கள் நேற்றைக்கு அறிவித்திருக்கிறார். அவருக்கு கோடான கோடி நன்றியை உங்கள் வாயிலாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய செய்தி தொடர்பாளர் சசிரேகா.